விக்ரமாதித்தன் மரத்திலேறிய வேதாளத்தை மீண்டும் தோளில் சுமந்து கொண்டு நடக்கத் தொடங்கினார். வேதாளம் கதை சொல்ல ஆரம்பித்தது. விக்ரமாதித்தா, கேள். ஓர் அரண்மனையில் 3 இளைஞர்கள் தங்கியிருந்தனர். அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு விஷயத்தில் தங்களை மிகப்பெரிய சுகவாசி என்று நிரூபித்தார்கள். முதல் சுகவாசி தனக்கு தரப்பட்ட அறுசுவை உணவில் பிணத்தின் வாடை அடிப்பதாக கூறினான். ஆராய்ந்து பார்த்தபோது அந்த நெல் விளைந்த வயலுக்கு அருகில் சுடுகாடு இருந்தது உறுதியானது. அவனது நுகரும் திறன் அனைவரையும் வியக்க வைத்தது. இரண்டாம் சுகவாசி ஒரு பெண்ணின் உடலில் ஆட்டுக்குட்டியின் வாசம் வீசுவதாக சொன்னான். விசாரித்ததில் அவள் சிறுவயதில் ஆட்டுப்பால் குடித்து வளர்ந்தவள் என தெரிந்தது. அவனது நுட்பமான அறிவு அனைவரையும் திகைக்க வைத்தது. மூன்றாம் சுகவாசி 7 மெத்தைகளை ஒன்றன்மேல் ஒன்றாக அடுக்கி அதன் மேல் படுத்தும் நள்ளிரவில் வலியால் துடித்தான். மெத்தைகளை அகற்றி பார்த்தபோது 7வது மெத்தைக்கு அடியில் ஒரு சிறிய தலைமுடி இருந்தது. அந்த ஒரு முடியின் சிறு உராய்வு கூட அவன் உடலை வாட்டியது. வேதாளம் கேட்டது, மன்னா, இந்த மூவரில் சிறந்த சுகவாசி யார்? விடை தெரிந்தும் சொல்லாவிட்டால் உன் தலை சிதறிவிடும். சொன்னால் நான் மீண்டும் மரத்திற்கே ஓடிவிடுவேன் என்றது. விக்ரமாதித்தன் நிதானமாக பதிலளித்தான். 3ஆம் இளைஞனே சிறந்த சுகவாசி. ஏனெனில் முதல் இருவரும் மோப்பசக்தியாலும் ஊகத்தாலும் விஷயங்களை கண்டறிந்தனர். ஆனால் 7 மெத்தைகளுக்கு அடியில் இருந்த ஒரு சிறு முடியை தன் மென்மையான உடலால் உணர்ந்து தழும்பு ஏற்படும் அளவிற்கு துடித்தானே, அவனே உண்மையான சுகவாசி. விக்ரமாதித்தன் சரியான பதிலை சொன்னவுடன் வேதாளம் மீண்டும் சிரித்துக்கொண்டே முருங்கை மரத்தில் ஏறிக்கொண்டது.